வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோகோ தீவுகளில் சீனர்கள் இல்லை என்று இந்தியாவுக்கு மியான்மர் கொடுத்த உறுதிமொழி. பாகிஸ்தான் காவல் பயிற்சி பள்ளியில் துப்பாக்கிச் சண்டை, 7 போலீசார் 6 தீவிரவாதிகள் பலி. பாகிஸ்தானுக்கு ஆம்ப்ராஸ் ஏவுகணைகளை விற்க அமெரிக்கா ஒப்பந்தம். உண்மை என்ன? டெல்லி டு சீனா நவம்பர் 10 முதல் தினசரி விமான சேவையை தொடங்கும் இண்டிகோ. பிரதமர் மோடியை சந்தித்த அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர். இனி விரிவான செய்திகள். வங்காள விரிகுடாவில் சீனா ஆதிக்கம் செலுத்தக்கூடிய சாத்தியத்தை உடைக்க நினைக்கின்றது இந்தியா. அங்கு பெய்ஜிங் தளங்களை அமைக்கலாம் என்பது குறித்த புதுடில்லியின் நினைப்பை நீக்கும் முயற்சியில் தந்திரோபாய முக்கியத்துவம் வாய்ந்த கோகோ தீவுகளில் சீன நாட்டவர்கள் யாரும் இல்லை என்று மியான்மர் இந்தியாவுக்கு உறுதியளித்துள்ளது. இந்தியா இந்த கூற்றை நம்பவில்லை. அதனால் கோகோ தீவுகளுக்கு இந்திய கடற்படை கப்பல் ஒன்று சென்று நேரில் பார்ப்பதற்கு இந்தியா அனுமதி கோரியது. பலமுறை கோரிக்கைகள் விடுத்த போதிலும் இந்திய கடற்படை கப்பலின் வருகைக்கு அனுமதி வழங்க தயங்குகின்றது மியான்மர். இது இந்திய அதிகாரிகளை சந்தேகப்பட வைக்கின்றது. இது புவிசார் அரசியல் ரீதியாக உணர்திறன் வாய்ந்த கடல் பகுதியில் நம்பிக்கை பற்றாக்குறையை எடுத்து காட்டுகின்றது. இந்தியாவின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளில் இருந்து 100 கடல் மைல்களுக்கு குறைவான தொலைவில் அமைந்துள்ளது மியான்மரின் கோகோ தீவுகள். தீவுகளின் சீன உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் குறித்து உளவு தகவல்களை வைத்திருக்கின்றது இந்திய உளவுத்துறை. இந்தோ பசிபிக் பகுதியில் இந்தியா தனது கடற்படை நிலையை வலுப்படுத்தி வருவதனால் கோகோ தீவு இந்திய ஏவுகணை சோதனைகள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல் நகர்வுகளை கண்காணிப்பதற்கான ஒரு சாத்தியமான இடமாகும். செப்டம்பர் 25 தொடக்கம் 27 வரை நெபிடாவில் நடைபெற்ற 2வது வருடாந்திர இந்திய மியான்மர் பாதுகாப்பு பேச்சுவார்த்தையின் போது அங்கு சீன பிரஜைகள் யாரும் இல்லை என்ற உறுதிமொழி மியான்மரால் வழங்கப்பட்டது. அங்கு இந்தியாவின் பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங், மியான்மர் ஆயுதப்படை தலைவர் மேஜர் ஜெனரல் கியாப் கோக் நாய்க்குடன் கலந்துரையாடிய போது மியான்மர் தரப்பிலிருந்து உறுதிமொழி வழங்கப்பட்டது. விவாதங்களை நன்கு அறிந்த வட்டாரங்களின்படி பெய்ஜிங் அங்கு ஒரு சிறிய தளத்தை வைத்திருக்கின்றது. அதை ஒரு கண்காணிப்பு மையமாக மாற்றும் என்ற சாத்தியம் உள்ளது. அதை அகற்றும் நோக்கில் கோகோ தீவுகளில் ஒரு சீன நாட்டவர் கூட இல்லை என்று ராணுவ ஆட்சிக்குழு வெளிப்படையாக கூறியது. இருப்பினும் இந்த வாய்மொழி உறுதிப்பாடு உறுதியான ஒத்துழைப்பாக மாறவில்லை. ராஜதந்திர மற்றும் ராணுவ வழிகள் மூலம் கோகோ தீவுகளுக்கு பயணம் செய்ய இந்திய கடற்படை முறையாக அனுமதி கோரியுள்ளது. இந்த கோரிக்கையை ராணுவ ஆட்சிக்குழு ஏற்றுக்கொள்கிறது என்று ஒரு பதில் வந்ததை தவிர அனுமதி வரவில்லை என்று இந்திய அதிகாரி குறிப்பிட்டார். இந்தியாவின் முக்கிய ராணுவ சொத்துக்களுக்கு அருகாமையில் கோகோ தீவுகள் இருப்பது அந்த தீவுகளின் முக்கியத்துவத்தை அதிகரிக்கின்றது. இந்தியாவின் பாலசோர் ராக்கெட் ஏவுதளம் மற்றும் ஏபிஜே அப்துல் கலாம் தீவு சோதனை தளம் ஆகியவற்றுக்குள்ள முக்கியத்துவம் போன்ற ரகசிய காப்பு அவசியம் இந்தியாவுக்கு அந்த கடல் பகுதியில் உள்ளது. அதனால் அதற்கு அருகே அமைந்துள்ள இந்த தீவு கூட்டம் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ள இந்திய விமான கண்காணிப்பு மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை கண்காணிப்பு கருவிகளுக்கு உளவு பார்த்தல் அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது. கோகோ தீவுகளில் எடுக்கப்பட்ட செயற்கைக்கோடு படங்கள் அங்கு கணிசமான உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் நடந்து வருவதை காட்டுகின்றன. போக்குவரத்து விமானங்களை கையாளும் திறன் கொண்ட ஒரு விமான ரன்வே 2300 மீட்டராக நீடிக்கப்பட்டுள்ளது. புதிய கொட்டகைகள் மற்றும் முகாம்கள் 1500க்கும் மேற்பட்ட ராணுவ துருப்புக்களை தங்க வைக்கக்கூடியவை. மேலும் கோகோ தீவை அருகிலுள்ள ஜெர்ரி தீவுடன் இணைக்கும் தரைப்பாலத்தில் அதிக நடமாட்டம் நடந்து வருகின்றது. விமான உளவுத்துறை இந்த மேம்படுத்தல்களை உறுதிப்படுத்துகின்றது. மியான்மரின் மறுப்புகள் இருந்த போதிலும் அங்கு காட்சிகள் சந்தேகத்தை தூண்டுகின்றன. விமர்சன ரீதியாக சீன பணியாளர்கள் இல்லாததை சுயாதீனமாக சரிபார்க்க இந்தியா தற்போது உடல் ரீதியான அணுகலை கொண்டிருக்கவில்லை. இதனால் மியான்மரின் வார்த்தைகளை நம்பி இருக்க வேண்டியுள்ளது. இந்த விவகாரம் ஒரு சிக்கலான இயக்கவியலின் பின்னணியில் வெளிப்படுகின்றது. காரணம், மியான்மரின் ராணுவ ஆட்சிக்குழு அதன் எல்லைக்குள் சீன துருப்புகள் இல்லை என்று கூறுகின்றது. அது சின்பின் நதியின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகளில் சீன ராணுவ தளங்கள் அவதானிக்கப்பட்டுள்ளன. சீனாவின் தொடர்பை கிளர்ச்சி குழுக்கள் வடக்கு மியான்மரில் ஆதிக்கம் செலுத்துகின்றன. அவர்கள் இந்தியாவின் அருணாச்சல் பிரதேசத்தின் விஜயநகர் உட்பட இந்தியாவின் வடகிழக்கு எல்லைகளில் பரவியுள்ளனர். இந்தியாவின் உஷா நிலை கடந்த கால உராய்வுகளை எதிரொலிக்கின்றது. ஜூன் 2023 கோகோ தீவுகளில் சீன கண்காணிப்பு வசதிகள் குறித்து புதுடில்லி எச்சரிக்கைகளை எழுப்பியது. அதற்கு மியான்மர் இதே போன்ற உறுதிமொழிகளை கொடுத்தது. அங்கு சீனர்கள் யாரும் இல்லை என்று வாய் வார்த்தைகளாக கூறியதுடன் சரி, பெய்ஜிங் தனது முத்துச்சரம் என்ற பெயருடைய தந்திரோபாயத்தை விரிவுபடுத்துகின்றது. முத்துச்சரம் வெவ்வேறு நாடுகளில் துறைமுகம் மற்றும் தள அணுகளுடன் இந்தியாவை சுற்றி வருகின்றது, வியூகம் அமைத்து வருகிறது. அதில் ஒரு பகுதியாக கோகோ தீவுகளும் மாறும் அபாயம் உள்ளது. பாகிஸ்தானில் உள்ள கைபர் பக்துன்வா மாகாணத்தில் காவல் பயிற்சி பள்ளியில் தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளனர். அங்கு டேரா இஸ்மாயில் கான் மாவட்டத்தில் உள்ள ரட்டாகுலாச்சி காவல் பயிற்சி பள்ளியில் நேற்று நள்ளிரவு ஒரு தீவிரவாதிகள் குழு வெடிப்பொருட்கள் நிரப்பப்பட்ட ஒரு லாரியை பயிற்சி பள்ளியின் பிரதான வாயிலில் மோத செய்து குண்டு வெடிப்பை ஏற்படுத்தியது.
இதன் பின் தீவிரவாதிகள் வளாகத்திற்குள் புகுந்து துப்பாக்கிச்சூடு நடத்தினர். 5 மணி நேர சண்டைக்கு பிறகு 6 தீவிரவாதிகள் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதலில் 7 காவல்துறையினரும் உயிரிழந்தனர். 13 பேர் காயமடைந்தனர் என்று அரசு தரப்பு தெரிவித்துள்ளது. பயிற்சி மையத்தில் இருந்து சுமார் 200 பயிற்சியாளர்கள், ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டனர். பாகிஸ்தானுக்கு ஆயுத விற்பனை செய்ய புதிய ஒப்பந்தம் போடப்பட்டதாக பரவிய செய்தியை அமெரிக்க அரசு மறுத்துள்ளது. புதிய ஒப்பந்தம் பாகிஸ்தானுக்கு முன்னர் வழங்கப்பட்ட பாதுகாப்பு உபகரணங்களை பராமரிப்பதற்கு மட்டுமே என்று இந்தியாவில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிக்கை வெளியிட்டு தெளிவுபடுத்தியுள்ளது. அமெரிக்க போர் விவகாரங்கள் துறை கடந்த செப்டம்பர் 30ஆம் தேதி பல்வேறு நாடுகளுடனான ஆயுத ஒப்பந்தங்களின் திருத்த பட்டியலை வெளியிட்டது. அதில் பாகிஸ்தானுக்கு அமெரிக்கா தங்களின் வானிலிருந்து வானுக்கு ஏவப்படும் நடுத்தர தூர அம்ராஸ் ஏவுகணையை பாகிஸ்தானுக்கு வழங்கும் ஒப்பந்தம் இடம்பெற்றுள்ளதாக செய்திகள் வெளியாகின. இந்த நிலையில் இது குறித்து இந்தியாவுக்கான அமெரிக்க தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் செப்டம்பர் 30, 2025 வெளியிடப்பட்ட அறிவிப்பு பாகிஸ்தான் உட்பட பல நாடுகளுக்கான பாதுகாப்பு மற்றும் உதிரி பாகங்களுக்கான ஏற்கனவே உள்ள ராணுவ விற்பனை ஒப்பந்தத்தில் திருத்தம் செய்வதை குறிக்கின்றது. இங்கு குறிப்பிடப்பட்ட ஒப்பந்த திருத்தத்தில் எந்த பகுதியிலும் புதிய மேம்பட்ட நடுத்தர தூர ஏவுகணைகளை வழங்குவது பற்றி குறிப்பிடப்படவில்லை. இந்த ஒப்பந்த திருத்தம் பாகிஸ்தானின் தற்போதைய திறன்கள் எதையும் மேம்படுத்த அல்ல என்று தெரிவித்துள்ளது. 2019ஆம் ஆண்டு லடாக்கில் கல்வான் பள்ளத்தாக்கில் சீன துருப்புகள் அத்துமுறை தாக்குதல் நடத்தி இந்திய துருப்புகள் 20 பேரை கொன்றனர். இதனால் இரு நாடுகளும் இடையே விரிசல் வலுப்பெற்றது. எல்லை பிரச்சனைகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து ஏற்பட்ட கொரோனா பெருந்தொற்று காரணமாக கடந்த 4 ஆண்டுகளாக இந்தியா சீனா இடையிலான நேரடி விமான சேவை நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே நேரடி விமான சேவைகளை மீண்டும் தொடங்க இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டன. சமீபத்தில் சீனாவில் நடந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு உச்சி மாநாட்டில் பங்கேற்ற இந்திய பிரதமர் நரேந்திர மோடியும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதை தொடர்ந்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்திய தலைநகர் டெல்லியில் இருந்து சீனாவுக்கு இடையே நேரடி விமானங்களை நவம்பர் 10 முதல் இயக்க உள்ளதாக இந்திய விமான சேவை நிறுவனமான இண்டிகோ தெரிவித்துள்ளது. அதன் அறிவிப்பின்படி புதிய நேரடி தினசரி விமானங்கள் டெல்லி மற்றும் சீனாவின் குவாங்சூ நகருக்கு இடையில் நவம்பர் 10 முதல் தொடங்க உள்ளன. ஏற்கனவே அக்டோபர் 26 முதல் கொல்கத்தா மற்றும் குவாங்சூ இடையே தினசரி விமான சேவையை தொடங்குவதாக இண்டிகோ அறிவித்திருந்த நிலையில் தற்போது டெல்லியில் இருந்தும் நேரடி விமான சேவைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இந்தியாவுக்கான அமெரிக்க தூதராக செர்ஜியோ கோர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கான ஒப்புதலை செனட் சபை சமீபத்தில் வழங்கியது. 6 நாள் பயணமாக செர்ஜியோ கோர் நேற்று இந்தியா சென்றுள்ளார். மாலையில் அவர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினார். அப்போது பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து இருவரும் பேசியதாக பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. செர்ஜியோ கோருடனான சந்திப்பு குறித்து எக்ஸ் தளத்தில் மகிழ்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, கோரின் பதவி காலத்தில் இந்திய அமெரிக்க உறவுகள் மேலும் பலப்படும் என்று பதிவிட்டிருந்தார். அத்துடன் செர்ஜியோ கோர் செய்தியாளர்களை சந்தித்து உரையாடினார். அப்போது அவர் கூறிய போது, இந்தியாவுடனான உறவுகளை அமெரிக்கா மதிக்கின்றது. ஜனாதிபதி டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடியின் வலுவான தலைமையின் கீழ் இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் வரும் நாட்களில் வலுவடையும் என்பதில் நம்பிக்கையுடன் இருக்கின்றேன். பிரதமர் மோடியை தனிப்பட்ட முறையில் மிக சிறந்த நண்பராக டிரம்ப் கருதுகின்றார். தற்போது கூட இரு தலைவர்களும் போனில் மிக சிறந்த உரையாடலை நிகழ்த்தினர். இது வரும் நாட்களில் மற்றும் மாதங்களில் தொடரும் என்றும் தெரிவித்தார்.